ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துருந்த அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிடுச்சு. சரியா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சரியா, அதனால் கண்டிப்பாக ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்பவே உண்மையை வாழ்த்துக்கள். சரியா, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்கள்லேயும் இதே மாதிரி நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். ரொம்பவே சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம வந்து நிறைய அனலைஸ் வந்து பண்ணி நம்ம வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டது என்னன்னா, சார் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியல, ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னீங்க. டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை. நம்மளே பிடிஎஃப் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். எந்த வித பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்கள் அதாவது நம்ம நினச்சதை விட உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகவே தான் நினச்சி பார்த்தீங்கன்னா, அதாவது 700க்கு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 90 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. சரியா, இதில் எம்பிசிக்கு எத்தனை பேர், பிசிக்கு எத்தனை பேர், இதெல்லாம் நம்ம பிரித்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ளே நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 600 எபோ வந்து எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுவும் நமக்கு வந்து அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 4000 பேருக்கு மேலே. சரியா, அதாவது 4000 பேருக்கு மேலே நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா 600 அண்ட் எபோவ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. சரியா, அதுவும் வந்து ரொம்ப ஒரு அரிதான விஷயந்தான். ஏன்னா நம்ம வந்து இதை வச்சு நம்ம வந்து சொல்லிடலாம். இருந்தாலும் வந்து பியூர் கவர்மெண்ட் கிடைக்கிறது வந்து யாருக்கெல்லாம் பியூர் கவர்மெண்ட் வந்து கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மேனேஜ்மெண்ட் சீட்டாவது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோஸ் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம என்ன போது உங்களுக்காக கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த 600 சரியா 600 எபோவ் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஏன்னா பியூர் கவர்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியும், எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதை உங்களுக்கு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லா பேருமே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ கிட்டத்தட்ட 4000 சரியா 4729 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 600 எபோவ் எடுத்திருக்காங்க. சரியா, அதனால் பியூர் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரியா, அதனால் 600 எபோவ் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு பியூர் கவர்மெண்ட் அதாவது கிடைக்கும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரலாம். இருந்தாலும் வந்து நமக்கு வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம உள் ஒதுக்கீடு இருக்குது. சரியா, அதாவது பிசியில் எத்தனை பேர் இருக்காங்க, எஸ்சியில் எத்தனை பேர் இருக்காங்க, எம்பிசியில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து அதை வந்து அதாவது சொல்ல முடியும். அதனால் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணலாம். சரியா, அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் எடுத்தால் நமக்கு வந்து பியூர் கவர்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, எஸ்எஃப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை மற்றவங்க எல்லா பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரவுண்டு 2ல் டைரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா வந்து நம்ம வந்து உள்ளே போகலாம். சரியா, ரவுண்ட் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம உள்ளே போகலாம். ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டி இனிமேல் நீங்கள் போடலாம் ஒரு ஐடியா உங்களுக்கு தோணும். சரியா, அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரவுண்ட் 2 வந்து டைரெக்டாகவே நீங்கள் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதை பற்றின ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் நம்ம சொல்லுவோம். அதனால் ரெகுலர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ.